வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நாம் இன்று 5 நிமிடம் பேசப்போவது யார் பணக்காரன் என்பதை பற்றித்தான். இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் எல்லாம் யாரை பணக்காரன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு தவறான கண்ணோட்டம் போய்கொண்டிருக்கிறது. அவற்றை மாற்றி அமைப்பதற்காகவே இந்த பதிவு. என்னை பொறுத்தவரை யார் பணக்காரன்? இந்த உலகத்தில் எவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழ்கிறானோ அவன்தான் பணக்காரன். கோடிகளில் புரளுபவனும் லட்சங்களில் புரளுபவனும் அல்ல பணக்காரன். யார் ஆரோக்கியமாக வாழ்கிறார் என்பதே இங்கு கேள்வி. ஆரோக்கியம் என்பது கடை தெருவில், கடைகளில் பணம் கொடுத்து வாங்கும் ஒரு பொருளோ என்ற அளவிற்கு மக்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை மறந்து விட்டார்கள். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். ஆரோக்கியத்திற்காக யாருமே இங்கு வாழ்வதில்லை. ஆரோக்கியத்தை மூலதனமாக கொண்டு இங்கு யாருமே வாழ்க்கை நடத்துவதில்லை. தினம்தோறும் தன் உடலை காப்பாற்றுவதற்காக யார் 30 நிமிடங்கள் செலவிடுகிறார்? யாருமே இல்லை. பணம் தேடும் போக்கில் உடலை மறந்து விடுகிறோம். கடைசியில் தேடிய பணத்தை எல்லாம் மருத்துவமனைகளில் கொண்டு சேர்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக ஆசை இருக்கும், பணக்காரனாக ஆக வேண்டும் என்று. அதைத்தான் நான் இங்கு சொல்லப் போகிறேன். யார் பணக்காரன்? ஒரு வருடத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் 11 மாதங்கள் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் அவனிடம் பணம் இருந்து என்ன பயன்? அவனா பணக்காரன்? ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் வருடம் முழுவதும் சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ்ந்தான் என்றால் அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். பணம் என்பது இங்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிர்ணயிப்பதில்லை. ஆரோக்கியம் ஒருத்தனுக்கு மிக சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது. தனது உடலை பேணி காத்து ஆரோக்கியமாக வாழ்பவன்தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த, மிகப்பெரிய பணக்காரன் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் பணம் தேடி, பணம் மட்டுமே வாழ்க்கை என தேடி அலைவதை குறைத்து கொள்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தவுடன் 30 நிமிடங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்காக செலவிடுங்கள். ஆரோக்கியத்தை பற்றியான விழிப்புணர்ச்சியான புத்தகங்களை படியுங்கள். இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொருவரும் மாலையிலும் 30 நிமிடங்கள் நமது ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டுதலின்படி ஒதுக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த 30 நிமிடங்கள் ஒதுக்கினாலே நீங்கள் சம்பாதிக்கும் பணங்களில் பாதி பணத்தை மருத்துவமனைக்கு செலவு செய்ய மாட்டீர்கள். உலகத்தின் புள்ளி விவரப்படி ஒரு மனிதன் சம்பாதிக்கும் பணத்தில் 25 முதல் 40% மருத்துவமனைக்கே செலவிடுகிறான் என்ற ஒரு புள்ளி விவரத்தை தெரிவித்திருக்கிறது. இந்த 40% பணத்தை ஏன் நீங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? அதுதான் என்னுடைய கேள்வி. தினம்தோறும் ஒரு 30 நிமிடம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியும் உங்கள் உடல்நிலையை பற்றியும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலே இந்த 40% பணத்தை உங்கள் சந்தோஷத்திற்காகவும், உங்கள் குழந்தைகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும் செலவிட முடியும். ஆனால் யாரும் இந்த 30 நிமிடத்தை உங்கள் உடலை பேணி காப்பதற்காக செலவிடுவதில்லை. பணம் தேவைதான், இல்லை என்று இல்லை. என்றால் இன்றைய காலத்தில் பணம் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதற்காகவே உங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து விடக்கூடாது. ஆரோக்கியத்தையும் தேட வேண்டும். ஆரோக்கியமும் மிக முக்கியம். மீண்டும் சொல்கிறேன், எவன் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும், ஆனந்தமாகவும், சந்தோஷமாகவும், நோயின்றி வாழ்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். பணம் வைத்திருப்பவனெல்லாம் பணக்காரன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியான ஒரு உரை இதுதான். முடிவுது. ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். நன்றி, வணக்கம்.